ஹாய் everyone, வெல்கம் டு டெக்கலி டாக்ஸ். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர் லாஜிக் எப்படி ப்ளஸ் அப்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அன்லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் நியூரல் நெட்ஒர்க்கோட இன்ட்ரடக்ஷன் அப்புறமேட்டு டீப் லேர்னிங்கோட இன்ட்ரடக்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம ஆர் லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆர் கேட் பற்றி பார்த்துடலாம். ஆர் கேட்டில் உங்களுக்கு எல்லாமே எப்பயுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ x1 x2 ரெண்டு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ஜீரோனா ஃபால்ஸு, ஒன்னுனா ட்ரூவு. அந்த மாதிரி எடுத்துக்கிடும் போது ரெண்டுமே ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ரெண்டுமே ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே இதில் வந்து ட்ரூன்னு அக்செப்ட் ஆகிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும்போது மட்டும்தான் இங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. அதாவது ரெண்டுமே ஜீரோ ஆகும்போது மட்டும் தான் இங்கே ஜீரோ வந்திருக்கு. மிச்ச எல்லா கண்டிஷன்லையும் நம்மளுக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. அதாவது வந்து இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ட்ரூ இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ட்ரூ இருக்குது. இங்கே ரெண்டு இடத்துலையுமே ட்ரூ இருக்குது. அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தாலுமே இங்கே ட்ரூ நம்மளுக்கு வேல்யூ வந்துடுது. அதாவது ஒன்றுன்னு சொல்லி வேல்யூ வந்துடுது. இப்போ அதே இது இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அன்லாஜிக்கில் பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டேஷன் ஃபங்க்ஷன் கேல்குலேட் ஆகும். இந்த கம்ப்யூட்டேஷன் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்க மாதிரி தான், w1 x1 ப்ளஸ் w2 x2. இந்த கம்ப்யூட்டேஷன் ஃபங்க்ஷன் கேல்குலேட் ஆகும். இந்த கம்ப்யூட்டேஷன் ஃபங்க்ஷன் கேல்குலேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ அவுட்புட் வந்து மேபி 0 1 2 3 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரலாம். ஆனால் நம்மளோட அவுட்புட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் அவுட்புட் வேல்யூஸ் வந்து 0 இல்லைனா 1 மட்டும் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி அன்லாஜிக்கில் சொன்ன மாதிரி 0 இல்லைனா 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ராப்பரான ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருந்தா மட்டும்தான் இதில் வரக்கூடிய வேல்யூஸை வச்சு அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த இந்த ஹிடன் லேயரோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ 4 இன்ஸ்டன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0,0 அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், அடுத்தது 0,1 செகண்ட் இன்ஸ்டன்ஸ், 1,0 தேர்ட் இன்ஸ்டன்ஸ், அடுத்து வந்து 1,1 ஃபோர்த் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த 4 இன்ஸ்டன்ஸ் இருக்குதா, இந்த 4 இன்ஸ்டன்ஸையும் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, y is equal to w1 x1 plus w2 x2. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது கூட வரக்கூடிய வேல்யூ தான் பார்ப்போம். நம்ம இனிஷியல் என்ன பண்ணுறோம்னா, வெயிட்ஸ் வந்து w1 is equal to 1, w2 is equal to 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இனிஷியலாக நம்ம இந்த வெயிட்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். எப்போ அப்டேட் பண்ணுவோம்னா, நம்ம ஆல்ரெடி அன்லாஜிக்கில் சொல்லியிருந்த மாதிரி தான். இப்போ சப்போஸ் ஒரு எரர் வருது, அதாவது வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வேல்யூ வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வந்திருக்க அவுட்புட் வந்து, அதாவது ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்து 9.5. அப்போ எனக்கு வரக்கூடிய எரர் என்னன்னா 0.5 தான் என்னோட எரர் மெட்ரிக்ஸ். இந்த எரரை வச்சு இந்த எரரை வந்து எனக்கு வரக்கூடாது. எனக்கு இந்த 9.5 வந்து 10ஆ ப்ரெடிக்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோட வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுவேன். என்னோட வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த எரர் வந்து குறையும். எரர் குறைஞ்சதுனாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும், ப்ராப்பரான அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம், இந்த வெயிட் எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா, பேக் ப்ரொபகேஷன் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம முன்னாடி பாஸ் ஆகிறோம். அதாவது வந்து ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 10ங்கிற வேல்யூ 10ங்கிற ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு வந்து நம்மளுக்கு 9.5ங்கிற ப்ரெடிக்டட் அவுட்புட் வருது. இந்த எரரை வச்சு பேக் ப்ரொபகேஷன் பண்ணுவோம். அதாவது வந்து ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வரும்போது வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுவோம். இந்த அதுக்கு சர்டன் மெத்தடாலஜிஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நான் பேக் ப்ரொபகேஷன் நடத்தும் போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க, ஆர் லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த 4 இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 0,0க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். 0,0க்கு வந்து ஃபர்ஸ்ட் w1 1 இன்டூ 0 ப்ளஸ் 1 இன்டூ 0 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது 0,1
இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது 1 into 0 ப்ளஸ் 1 into 1. அதாவது வந்து இந்த ரெண்டு ஒன் ஃபர்ஸ்ட் போடுற ஒன் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒன் ரெண்டுமே வந்து வெயிட்ஸ் 0,1 இந்த இன்ஸ்டன்ஸ்ல கூடிய வேல்யூஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 0 plus 1 is equal to 1. அடுத்தது 1,0 is equal to 1 into 1 plus 1 into 1 is sorry so இங்க ஒன்று 1 into 1 plus 1 into 0 is equal to 1 plus 0 is equal to 1. அது இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 into 1 plus 1 into 1 is equal to 1 plus 1 is equal to 2. ஸோ நான் இதை எப்படி calculate பண்றேன்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூஸ் வந்து x1 x2 அது வந்து இப்படி வரும் x1, x2. அதாவது வந்து நம்ம இந்த ப்ளஸ் அப் டவுன்ல போடுறோம் பார்த்தீங்களா இந்த x1 அடுத்தது x2 வேல்யூ. இப்போ வந்து இது 0,0ன்னு இருக்கும்போது நான் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ 0,0ன்னு இருக்கும்போது 0 இந்த 0ங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம ஃபார்முலா வந்து w1 into x1 plus w2 into x2ன்னு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 0 0 இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம w1ஓட வேல்யூ வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோம். அதனால 1 பிளஸ் அடுத்து w2ஓட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும் இன்டூ 0ஓட 0 அதாவது வந்து x2ஓட வேல்யூ 0 அதனால 0 plus 0 is equal to 0. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் மிச்சம் மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் 0ன்னு வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் லெஸ் தென் 1 இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் லெஸ் தென் 1 ஆகுது. இதை வச்சு நம்மளோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணல. எப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் ஒய் வந்து எப்படி இந்த எஃப் ஆஃப் ஒய்யோட ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு வந்து 1 இல்லைனா 0. அதுபடி அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி பார்க்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து எதுவாக இருந்துச்சுன்னா 1 வரும். ஒய்யோட வேல்யூ வந்து என்னவா இருந்துச்சுன்னா 1 வரும். எதுவாக இருந்துச்சுன்னா 0 வரும்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் படி நம்ம 1ன்னு பார்க்கும்போது நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும் 1 1 2. ஸோ எந்த வேல்யூ அதாவது வந்து ஒய் எந்த வேல்யூலாம் 1 இல்லைனா அதுக்கு கிரேட்டர் தானே இருக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து 1ன்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ எப்படின்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 இருக்கும் போதெல்லாம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து 1 இருக்கும். அதே இது வந்து ஒய் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் வந்து 0 இருக்கும். அதாவது வந்து 0 லெஸ் தென் 1னா 0 -1 -2 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வரும்போது நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து 0வா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அதாவது வந்து f of y is equal to 1 if y is greater than or equal to 1, 0 if y is less than 1. அதாவது ஃபைனல் அவுட்புட் இந்த ஃபைனல் அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்களா இந்த ஃபைனல் அவுட்புட் வேல்யூ வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்துருச்சு. அதனால நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது w1 is equal to 1, w2 is equal to 1. ஸோ இந்த வெயிட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு சில கேசஸ்க்கு மாறும். உதாரணத்துக்கு வந்து அன்நாட்டுக்கு வந்து நம்ம டேரெக்டாக w1 வந்து w1ம் w2ம் வந்து 1 எடுக்க முடியாது. அதுதான் நம்ம இப்போதைக்கு வந்து ரெண்டு வேல்யூ வந்து காமனா இனிஷியலா 1ன்னு சொல்லி வெயிட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து அன்நாட்டுக்கு வந்து இந்த 1ங்கிற வேல்யூ வந்து டிட்டர்மைன் 1ங்கிற வேல்யூ வச்சு பண்ணோம்னா நம்மளால வந்து ஃபைனல் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம வெயிட்ஸ் மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐட்ரேஷன் பண்ணி 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி ஐட்ரேஷன் பண்ணுவோம். நம்மளுக்கு வராது. அதுக்கப்புறம் நம்ம வெயிட்ஸை மாற்றிட்டு இனிஷியலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி சொல்லி நான் அடுத்த வீடியோ நடத்துகிறேன். ஸோ see you on next video. Bye.